கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கலன் போயே ஆகணும். ஏன்னா அதை அந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய எரிபொருள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 டன் எரிபொருள் கொண்டு போக இருக்கு. அப்போ அப்படி போகும் பொழுது அங்கேயே கிட்டத்தட்ட 7-8 பேர் இருப்பாங்க எப்பவுமே. அதில் 2-3 மாதம் கழிச்சா பிறகு 2 பேர் 3 பேர் வருவாங்க, அடுத்து 4 பேர் போவாங்க. இந்த பயணம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படி விமான பயணம் இங்கிருந்து பெங்களூருக்கு சென்னைக்கு போயிட்டுருக்கு, அது மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த கலன் போயிங்கினுடைய கலனாக இருந்துச்சு, அதனுடைய முதல் கலன். ஆனால் அவங்களால உடனே இன்னொரு கலன் அனுப்ப முடியல, அந்த கலன் பழுதுபட்டதால் இன்னொரு கலன் அனுப்ப முடியல. ஆனால் முதல்ல ரேகானுடைய எலன் மாஸ்கினுடைய இந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 9-10 மாதங்களுக்கான யார் போகணும் என்ன போகணுங்கிற திட்டம் முதலே இருந்துச்சு. அந்த திட்டத்தை மாற்றிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நடந்தது அந்த வழி. மற்றபடிக்கு இந்த பயணங்கள் மிக மிக சகஜமானவை. சுனிதா வில்லியம்ஸே இதுக்கு முன்னே இதை விட அதிக நாள் இருந்திருக்காங்க. இதை விட அதிக நாள், இப்போ 9 மாதங்கிறது கிட்டத்தட்ட 223 நாள் வருது. இதை விட அதிக நாளே இருந்தாங்க இருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் தான் இதுவரைக்கும் விண்வெளியில் அதிக தூரம் ஓடியவர்கள், மராத்தான் அங்கே ஓடுவாங்க, அங்கே பார்த்துருக்கிறாள். இப்போ அதே இடத்துல இருந்தால் கூட அது மாதிரி ஓடுறோம், அது மாதிரியான பயிற்சியெல்லாம் இருக்கிறவங்க. அதனால தான் போயிங்கினுடைய முதல் பயணத்துக்கு அவங்களுடைய பரீட்சாத்மக போனதில் அதில் வந்து டெஸ்ட் பைலட் கமாண்டராக போனாங்க. இப்போவும் கூட வர்றதுக்கு முன்னாடி கூட விண்வெளி இதில் வந்து மற்றவங்களோட மூத்தவங்கள், மற்றவங்களோட இவங்க அனுபவம் வாய்ந்தவங்களான கமாண்டராக இருந்தவங்களும் சுனிதா வில்லியம்ஸ் தான். கமாண்டராக இருக்கிறவங்க வந்து உடல் இதனாலேயோ மன இது அழுத்தம் இருந்துச்சுனாலேயோ ஒரு 7 பேருக்கு கமாண்டராக விண்வெளி இருக்க முடியாது. இப்படி இருந்துட்டு போடுறாங்க. அதனால என்னை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி என்ன இவ்வளோ நாள் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு கூட மனிதன் போகணும்னா 8-9 மாதங்கள் ஆகும். அந்த அளவுக்கு உடல் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்துச்சு. அதற்காக இல்லாட்டியும் கூட இந்த காலதாமதம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று இது இருக்கிறதாகவும். அப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது இப்போ போயிங், எலான் மாஸ்க் அப்படிங்கிற அவங்களுடைய வர்த்தக ரீதியிலான போட்டியை தாண்டியும் கூட இவங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது. அந்த வகையில் அதே மாதிரி வர்றவங்களில் ரஷ்யாக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய இது பனிப்போரே இருந்தாலும் கூட இப்போ ரஷ்யாக்காரர் ஒருத்தர் வர்றார். அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய 75% அமெரிக்காவுக்கு பொதுவானது தான் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். அதில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒப்படைச்சிட்டு வந்த கமாண்டருங்கிற அந்த பதவியில் இப்போ இருக்கிறவரும் ரஷ்யாக்காரர் தான். ஆக விண்வெளி அப்படிங்கிற நான் திரும்ப சொல்கிறது, அறிவியலாளர்கள் வந்து எல்லாரும் சரியாக இருக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஒருத்தருக்கு உதவி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தலைமை தான் பார்க்குறேன். அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் வர்றது வந்து பல வகைகளில் மனித குலம் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உதவுவாங்க அப்படிங்கிறது சரியாக போகலாம். கோவை மாவட்டத்தில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.